வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2009 வருஷம் ரிலீஸ் ஆன க்ளோரி அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைன் பத்திலாம் பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா படத்துல அந்த மாதிரி காட்சிகள் கேட்கப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. மொதட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு காலிங் கேல தான் காட்டுறாங்க. இவ பேரு தான் பாத்தீங்கன்னா க்ளோரி. க்ளோரிய பத்தி சொல்லணும்னா இவ பல பணக்காரங்க வீட்டுக்கு விபச்சாரியா பாத்தீங்கன்னா அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருப்பா. காசு கொடுத்தா எந்த வேலையுமே செய்யற ஒரு கேரக்டர். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம படத்தோட ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க பேர் கேத்ரின். ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிட்டு அவங்க கணவர் பேர் பாத்தீங்கன்னா டேவிட். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வயசுக்கு ஒரு பையன் கூட இருக்கான். இப்படி இவங்க எல்லாத்தையுமே காத்திட்டு படத்தோட முக்கிய கேரக்டரான படத்தோட ஹீரோ காட்டுறாங்க. இவரு பேர் பாத்தீங்கன்னா டேவிட். டேவிட் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ கூட ஒரு காலேஜ்ல தம் பசங்களுக்காக பாடம் நடத்திட்டு பாடத்துல ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஒரு பொண்ணு மட்டும் நைட் உங்க கூட மீட் பண்ணும் டைம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறா. இதனால சிரிச்சுக்கிட்டு டேவிட் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இன்னைக்கு நைட்டே பார்த்தனா நான் என் ஃபேமிலி கூட போய் சேரணும். சோ இன்னைக்கு உனக்கு டைம் கிடையாது அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே சொல்றாரு. இதை கேட்டாங்க இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா டேவிட்டுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாங்க. டேவிட்டை பத்தி சொல்லணும்னா அவர் பார்த்தனா ஒரு அன்பான ஒரு அப்பா. யாருக்கிட்டயுமே அவ்வளவு கோவப்பட மாட்டாரு. எப்பயுமே பார்த்தனா சிரிந்த முகத்தோடவே இருப்பாரு. இப்படிப்பட்ட ஹீரோக்கு பார்த்தனா ஹீரோயின் தன்னோட வீட்டுல பிறந்த நாள் பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. வந்தவங்க போறவங்க எல்லாமே எங்க டேவிட் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இதோ வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அவருக்கு கால் பண்ணி கேட்டா டேவிட் என்ன சொல்றாருன்னா, சாரிமா என்னால பார்த்தனா இப்ப வர முடியாது. நான் ஃபிளைட் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த ஃபிளைட் பார்த்தனா இன்னும் ஒரு 3 மணி நேரத்துல இருக்கு. உடனே அந்த ஃபிளைட்டை புக் பண்ணி வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட் இங்கே தங்கிட்டு நான் காலையில வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டதுமே கிரண் கடுப்பாயிட்டு, என்ன டேவிட் என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு பிறந்த நாள், உனக்காக நாங்க பர்த்டே பார்ட்டி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா நீ என்னமோ நாளைக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குற. எல்லாம் சரிப்பட்டாது, உடனே பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, புரியுதுமா, பட் என்னால இப்போதைக்கு வர முடியாது, பார்ட்டியை கேன்சல் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. இதனால கிரண் என்ன பண்றாங்கன்னா லைட்டா வெக்ஸ் ஆயிட்டு அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் போயிட்டு பார்ட்டி கேன்சல், எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் போன கத்து கிரண் மட்டும் தனியா உட்காந்து சேர்ல அவங்க வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. டேவிட் கிரண் கூட ஒரு அன்பான கணவரா தான் இருப்பாரு. அவர் அழகானவர், அன்பானவர், பாசமானவர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் கிரண் அவரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா சமீப காலமே பார்த்தா அவரோட போக்கு சரியில்லை. ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருப்பாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற டேவிட் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பார்த்தா இந்த பார்ட்டி எல்லாம் சுத்தமா பிடிக்காது, அதனால தான் நான் வேணும்னு ஃபிளைட்டை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி தன்னோட கற்பனையில பேசிட்டு இருக்கிறப்ப மறுநாள் கிரண் என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு தன் பையனை எழுப்பலாம் சொல்லி பார்த்தா அவன் ஜெட்டி போட்டுட்டு நின்னுட்டு இருக்கான். என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டா பெட்ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அம்மா சாரிமா, இவ என்னோட ஒன்டே கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். எது ஒன்டே கேர்ள் ஃப்ரெண்டா? இத பார்த்ததுமே கிரண் என்ன பண்றாங்கன்னா தன் பையனை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? இந்த வயசுல டெய்லி ஒரு பொண்ணு கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, பாதுகாப்புக்கு ஏதாச்சும் பயன்படுத்திட்டு இருக்கியா இல்லையா? இல்லனா சின்ன வயசுல ஏதாச்சும் நோய்க்கு படுத்த படுக்க போயிடுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிக்கிட்டே திரும்பி பாக்குறப்ப கிச்சன் கிட்ட இருந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்தது என்னங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நேத்து நைட்டே நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கூலா பதில் சொல்றாரு. நேத்து நைட்டே வந்துட்டீங்களா? சரி இன்னைக்கு எங்கே வெளில போற பிளான் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் வெளில போலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப கண்டிப்பா முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, சோ நான் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நேத்து உங்க பிறந்த நாளுக்கு நான் அதிக பணத்தை செலவு பண்ணி ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணேன். பட் நீங்க என்னடானா நேத்து வரல, இப்பயுமே என் கூட டைம் ஸ்பெண்ட் மாட்டீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இங்க பாரு, எனக்கு அதெல்லாம் விருப்பம் கிடையாது, எனக்குன்னு நிறைய வேலை இருக்கு, சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இப்ப கிரண் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க தன் ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்டா பார்த்தா ஹஸ்பண்டோட போன்ல யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் பண்றாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல அவரை டேக் பண்ணி போஸ்ட் போட்டிருக்காங்க போல இருக்கு. சூப்பர் சார், நேத்து நைட் உங்க கூட இருந்த நாட்களை என்னால மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பார்த்தனா அவர் போட்டோ எடுத்து போட்டிருக்கா. இவன் யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிளாஸ்ல கேட்டால நைட் ஃப்ரீயா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான். இத பார்த்தோன்னே கிரண் என்ன பண்றாங்கன்னா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க தான் ஹஸ்பண்ட் வேற யாரு கூடயோ அஃபைல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு.
இவரு வேற வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல வேலை பாக்குறாரு. காலேஜ்ல இருக்கிற எல்லாமே சின்ன பொண்ணுங்க, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசுக்குள்ள அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நைட் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அந்த பார்ட்டில ஹீரோவோட ஃப்ரெண்டுமே வந்திருக்காரு தான் பொண்டாட்டி கூட. ஹீரோ அங்க போயிட்டு தான் பொண்டாட்டி கிட்ட பேசாம அங்க இருக்கிற லேடி பேட்டர் கிட்ட பஞ்சு வஞ்சு பேசிட்டு இருக்காரு. போதா குறைக்கு அந்த ஃப்ரெண்டு கூட தான் பொண்டாட்டிய பப்ளிக்லன்னு கூட பார்க்காம தடவுன்னு தடவிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்க ஹீரோனுக்கு செம்ம கடுப்பா போயிட்டு, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, பொண்டாட்டின்னு என்ன கூட்டிட்டு வந்துட்டு கண்டவு கூட பேசிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து புலம்பிட்டு இருக்க, அப்போ ஒருத்தி வந்து பாத்துறேன் மேடம் இது உங்களுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்ப காட்டுறா. யாருன்னு சொல்லி பார்த்தா இவ தான் க்ளோரி. இவ வந்து ஒரு பிளே கேர்ளு. இவள பார்த்ததுமே ஹீரோன் என்ன சொல்றாங்களே, இல்லம்மா எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றான்னு நேரா பின்னாடியே போயிட்டு அவங்க முன்னாடி இருக்க ஒரு நபர் கூட போய் உட்காந்துருக்காங்க. அந்த நபர் பப்ளிக் கூட பார்க்காம இந்த பொண்ணை போட்டு தடவுன்னு தடவிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோனுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு வேளை இவங்க வந்து பிளே கேர்ளா இருப்பாங்களோ, அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. கட் பண்ண ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா, திருப்பி கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறாங்க. ஏங்க எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க, நேத்து பிளைட் நீங்க மிஸ் பண்ணீங்களா இல்ல மேனினே மிஸ் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலுமே இல்ல. இதனாலே கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல சந்தேகம் இன்னும் அதிகமா போயிட்டே இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் கிரண் வந்து பாத்தீங்கன்னா தான் மாடியில இருந்து வீட்டை பாக்குறப்ப அந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோரி ஒரு பப்புக்குள்ள போற மாதிரி தெரியுது. இந்த பப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி கிளப். அந்த பப்புக்குள்ள இந்த பொண்ணு போயிட்டு நைட்டு தான் திருப்பி வந்துட்டு இருக்கா. இத பார்த்தமே கிரண் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு காலிங் கேள் போல இருக்கு, பணம் கொடுத்தா எதையும் செய்வா, கண்டிப்பா இந்த பொண்ணை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே போயிட்டு அந்த பொண்ணை போய் பாக்குறாங்க. அந்த பொண்ணு கிட்ட தன்னை பத்தி அறிமுகப்படுத்திக்கிட்டு, என் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா யாரு கூட அஃபேர்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், நீ தான் வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், உனக்கு நான் எவ்வளவு பணம் பண்ணாலும் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, சரி மேடம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறா. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் க்ளோரி என்ன பண்றானா கிரண் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, நேத்து உங்க ஹஸ்பண்ட் ஒரு காபி ஷாப்ல பார்த்தேன், அவர் காபி குடிச்சிட்டு இருக்கும் போது அவர் பக்கத்துல போயிட்டு எனக்கு சக்கரை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன், அவரு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்தாரு. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் என்னையே வந்து உத்து பாத்துட்டு இருந்தாரு, அவருக்கு என்ன பிடிச்சிட்டு போயில இருக்கு, நிறைய என்கிட்ட வந்துட்டு ஏமா நீ காலேஜ் படிக்கிற பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆமா அப்படின்னு சொன்னதும் அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இரு, என்ன நடந்தாலும் எனக்கு உடனே அப்டேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா நேரா தன்னோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க பையன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் வந்து பாத்திரம் ஒரு பொண்ணு கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான். ஹீரோன் வந்து கதவை திறந்தோடனே டக்குனு என்ன பண்றான்னா விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு, அம்மா உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என் ரூம்குள்ள வரும்போது கதவு தட்டிட்டு வான்ட்டு இல்ல போப்ப அப்படின்னு சொல்லிட்டு வெளில துரத்தி விட்டுட்டான். என்னப்பன் இப்படி ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தான் ஹஸ்பண்ட போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா அவரு என்ன பண்றாருன்னா கரெக்டா ஹீரோன் வர நேரம் பார்த்து விண்டோவை க்ளோஸ் பண்றாரு. இதனாலே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கானா அவன் அந்த மாதிரி ஆப்ல ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பான், இந்த மனுஷன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணா, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் திருப்பி க்ளோரியை மீட் பண்ணி பேசுறப்ப அவன் என்ன சொல்றானா, நேத்து நான் வந்து நடந்து போயிட்டு இருந்தேன், அப்போ உங்க ஹஸ்பண்ட பார்த்துட்டு அவர் பின்னாடி போனேன், அவர் என்ன பார்த்துட்டு ஏ க்ளோரி எப்படி இருக்க சாப்பிட்டியா என்ன இந்த பக்கம் அப்படி சொல்லி கேட்டாரு. இல்ல சார் சும்மா வாக்கிங் வந்தா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப வாயே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நர்சரி கார்டன், அதுக்குள்ள யாருமே பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு முதல்ல என் இடுப்பை தொட்டாரு, அப்புறம் என் கையை தொட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கடுப்பான கிரண் என்ன பண்றாங்கன்னா, போதும் இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேணாம், அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்றது எனக்கே தெரியும், நீ என்ன நடந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டே என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இவங்க நேரா போயிட்டு கார்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறப்ப அப்ப சைக்கிள்ல போயிட்டு இருந்த க்ளோரி பொண்ணு என்ன பண்றாங்கன்னா ஸ்கிப் ஆகி கீழே வந்துட்டா. அப்புறம் வேற வழி கிடையாது, கிரண் தான் என்ன பண்றாங்கன்னா கூட்டிட்டு போய் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அவகிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, சரி என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்ட்டு பொண்ணு விடாம சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதான் மேடம் நடந்து போனோம், அதுக்கடுத்து நேரா போயிட்டு ஒரு நர்சரி கார்டன்ல யாரும் பார்க்க கூடாத இடத்துக்கு போயிட்டு அவர் மெதுவா வந்து என் இடுப்பை பிடிச்சாரு, அப்புறம் கையை பிடிச்சி எனக்கு ஒரு முத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரு, அப்படி நாங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா முத்தம் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டு கிரண் என்ன பண்றாங்கன்னா அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதும் குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது கூட தன் ஹஸ்பண்ட் ஏன் இந்த மாதிரி பண்ணாரு, அவருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே போய் படுக்க போறப்ப அவங்க கணவர் வந்து பார்த்தனா மூச்சு தான் உட்காந்துருக்காரு. டேவிட் வந்து பார்த்தனா கிரண் மேல சந்தேகம் வருது, ஒரு வேளை இப்ப யாரு கூட அஃபைல இருப்பாளோ, வேணுனே நம்ம கிட்ட சண்டை போடுறாளோ அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அந்த இடத்துக்கு க்ளோரி போயிட்டு அவங்கள பார்க்கலாம்னு சொல்லி போறப்ப அந்த இடத்துல அவங்களோட ஃபேமிலி போட்டோ பாக்குறா. குறிப்பா சொல்ல போனா அவங்க பையனை நோட் பண்ணி வச்சுக்கிறா. அந்த இடத்துல வந்த பையன் என்ன பண்றான், அவன் நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப க்ளோரி தன்னோட பேரை சொல்லி நான் வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உடனே அப்பா என்ன சொல்றானா என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு அளந்து விட்டுட்டு இருக்கிறான். இவன் பெரிய பிளே பாய் ஆச்சா, எப்படியாச்சும் இவளையும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா என்ன க்ளோரி ரிப்போர்ட்டா, சரி நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு க்ளோரி கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்க உடனே பாங்க ரூம் நம்பர் இதான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அடிச்சு முடிச்சிட்டு அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல க்ளோரி நேக்கடா உட்காந்துட்டு இருக்கா. என்னாச்சு என் ஹஸ்பண்ட் இங்க வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இங்க தான் இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா என் கூட அப்படி கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம். அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி பார்த்தா நீங்க லேட்டா வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா தலையை பிடிச்சுக்கிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குது, இந்த மனுஷனுக்கு நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணோம், ஒரு பொண்ணை பார்த்து நாளே நாள்ல அப்ப கூட பெட்ரூம் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டானே ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட ஸ்மெல் அடிக்குது. என்ன பர்ஃபியூமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இல்ல இது நான் யூஸ் பண்ற கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோரி என்ன பண்றாங்கன்னா ஹீரோயின் கையில தேய்ச்சு விடுறா. இதை தேய்ச்சிக்கிங்க இன்னும் வாசனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப நேரா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க பையனோட காலேஜுக்கு போறா. அங்க ஏதோ கல்ச்சர் மாதிரி நடக்குது. அந்த கல்ச்சர்ல தான் ஹஸ்பண்ட் பக்கத்துல உட்காராம ஒரு சீட்டு தள்ளி உட்காந்துட்டு இருக்கா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல அவருக்கு லைட்டா சந்தேகம் வருது. இன்னைக்கு எப்படியாச்சும் இதை கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சது நேரா போயிட்டு அவர்கிட்ட கேட்கிறப்ப இல்ல பொண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபியூம் ஸ்மெல் வருது. நல்லா இருக்கே பர்ஃபியூம் எங்க வாங்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு புரியவே இல்ல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு கூட அப்படி இப்படி இருந்திருக்கான். அவ யூஸ் பண்ண சென்ட் வந்து இவனுக்கு தெரியாம இருக்குமா, ஒருவேளை பேனு நடிக்கிறானா இல்ல உண்மை தெரிஞ்சிச்சுன்னா மாட்டிப்போம் அப்படி சொல்லிட்டு பயப்படுறானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா நேரா க்ளோரியை பார்க்கறதுக்காக அவ தங்கி இருந்த இடத்துக்கு போறாங்க. இங்க பாரு க்ளோரி என் ஹஸ்பண்ட் இங்க வந்து என்ன நல்லா பண்ணாரோ அது அப்படியே எனக்கு நீ இப்ப பண்ற அப்படின்ற மாதிரி சொல்ற. அவளும் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா என்ன பண்றானா ஹீரோன் கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் வந்து ஓ என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி பண்ணாதான் பிடிக்குமா, நம்ம தான் தப்பு பண்ணிட்ட போல இருக்கு, என்ன இது ஒரு டேஸ்ட் இப்படி எல்லாம் மாறி போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் பண்ணி முடிச்சதும் க்ளோரி கிட்ட ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு இது வந்து நான் சும்மா ப்ரொபோசலுக்காக தான் பண்ணேன், சோ தப்பா எடுத்துக்காத நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இவங்க நேட்டா என்ன பண்றாங்கன்னா தன்னோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பாரு டேவிட் முழிச்சிட்டு இருக்காரு. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா ஏன் தான் பொண்டாட்டி லேட்டா வரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுட்டு நேரா அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க. அவன் உனக்கு என்ன பிரச்சனை, சமீப காலமா நீ சரியா இருக்க மாட்ற, இப்ப கூட காலேஜ்ல ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு எங்க போயிட்டு லேட்டா வர, யாரு கூடயாச்சும் நீ அஃபேல இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கேக்குறப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா செம கடுப்பாயிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இவர் என்ன பண்றாருன்னா பெட்ரூமை விட்டுட்டு வெளில போய் படுக்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுக்குது. க்ளோரிக்கு என்ன பண்றா ஹீரோனை பாக்குறதுக்காக ஒரு பொக்கையோட வந்திருக்கா. ஆக்சுவலி இந்த க்ளோரி வந்து பாத்தீங்கன்னா சரியான செக்ஸ் சைக்கோ, ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களை அடையணும்னா அடைஞ்சே திருவா. அப்படிப்பட்டவளுக்கு இப்ப ஹீரோன் மேல ஆசை வந்துச்சு அப்படின்றனால தான் அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா பழகிட்டு இருக்கா. ஆனா ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. இங்க பாருமா நான் வந்தது வந்து சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காகத்தான், நீ வந்து இதை தப்பாலாம் எடுத்துக்காத, இதை நம்ம அப்படியே விட்டுருவோம், அது மட்டும் இல்லாம இந்த பணம் இதுக்கு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இது முடிச்சலாமா, இது நான் பணத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி நினைச்சீங்களா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்க கூட சேர்ந்து வாணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றப்ப இல்ல க்ளோரி இது செட் ஆகாது, நம்ம இதை விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ப்ளீஸ் எனக்கு ஏத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரிப்பட்ட வராது விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்தை விட்டு போக கரெக்டா அந்த இடத்துல வந்து பார்த்தா ஹீரோனோட பையனா இருக்கான். இவதான் சரியான பிளே பாய் மௌனாச்சே. ஏ க்ளோரி தானே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அட சார்லஸ் பொண்ணை தேடி தான் வந்த, நீ என்ன அங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு வந்து பார்த்தனா தான் ஹஸ்பண்ட் மேல இன்னும் சந்தேகப்படுது. அதனால வந்து பார்த்தனா கடைசியா க்ளோரியை கூட்டி அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோரி கிட்ட போயிட்டு கடைசியா ஒரே ஒரு வாட்டி ஹஸ்பண்ட் வந்து மீட் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு போறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லு, நீ அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு ஒரு பொண்ணு கூட நைட் ஸ்டே பண்ண உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அட என்னமா அப்படிலாம் கேட்கிற, நான் அப்படிலாம் கிடையாதுல அப்படின்றாரு. இல்ல போ மேல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, நீ நைட்டு இருந்து ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி போட்டோ வந்துச்சு, அது மட்டும் இல்லாம நீ இப்ப வர வர என் கூட சேர்ந்தே பழக மாட்ட, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சத்தம் போட்டுட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா க்ளோரி பாரா. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா க்ளோரி ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா கிரண் ஹஸ்பண்ட பாக்குறா. இவ்வளவு நீ பார்த்தது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கிரண் கேக்குறப்ப யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறாரு. உடனே க்ளோரி என்ன பண்றானா அந்த இடத்தை விட்டு போயிட்டா. ஏன்னா க்ளோரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரணை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிடிச்சு போயிட்டு அதனால அவளுக்கு எப்படியாச்சும் அடையணும் சொல்லிட்டு தான் அவங்க ஹஸ்பண்ட் பண்ணாத எல்லாத்தையுமே பண்ணதா சொல்லிட்டு இருந்தா. உடனே கிரண் என்ன சொல்றாங்கன்னா நான் பொண்ணு வந்து செக் பண்ண, நீ வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்கறனால ஏதாச்சும் பொண்ணு கூட அஃபேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா இருந்துச்சு, அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இவளை வச்சு செக் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல டேவிட்டுக்கு ஒரு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா மனசை விட்டு போயிட்டு ஏமா இப்படி பண்ண நான் வந்து உன்னை விட்டுட்டு எங்க போறேன் சொல்லு எப்பயுமே உன் மேல நான் பாசமா தானே இருக்கேன் எனக்கு இந்த பிறந்த நாள் கொண்டாடலாம் பிடிக்காதுமா அதனால தான் அன்னைக்கு நான் வரல ஆனா இந்த மாதிரி நீ பண்ணுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நான் செஞ்ச தப்பு தான் என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்ப டேவிட் என்ன சொல்றானா ஏமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளில போற வேலை இருக்கு நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுல வந்துடுறேன் நம்ம வீட்டுல மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு இப்ப கிரண் என்ன பண்றாங்கன்னா தன்னோட வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க அதுக்கு முன்னாடி கிரண் பையன் என்ன பண்றானா குளோரிய வீட்டுக்கு போயிட்டு அவ கூட வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆடிட்டு இருக்கான் நேரா கிரண் வீட்டுக்கு போயிட்டு தான் பையன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ள குளோரி படுத்துட்டு இருக்க அடியே என்னடி பொண்ணு நீனு என்ன அடையணுன்றக்காக என் புருஷன் கூட சம்பவம் பண்ணு சொன்னேன் அன்னைக்கு நம்ம கேங் கூட பண்ணிட்டு இப்ப நான் கிடைக்கலன்னு என் பையன் கூட பண்ற உனக்கு வெக்கமா இல்லையடி அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப ப்ளீஸ் எனக்கு ஏத்துக்குங்க உங்களுக்கு அவர் செட் ஆக மாட்டாரு நம்ம ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா தனியான ஒரு உலகத்துக்கு போய் பாலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா அது கேட்க கேட்க ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம கோவம் வருது என்னடி நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்டை போடுறப்ப ஒரு ஹேர் பின் உன்னை கையில வச்சிருப்பா அந்த ஹேர் பின்னை எடுத்து ஹீரோன் கைத்திலே வந்து பாத்தீங்கன்னா சைன் போட ஆரம்பிக்கிறா ஏண்டி உன்கிட்ட சொன்னா புரியாதா நீ அவ்வளவு அழகா இருக்க உன்னோட அழகை நான் மட்டும் தான் ரசிக்கணும்னு சொல்லி பாக்க நீ உன் புருஷன் கிட்ட போய் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற நான் தான் சொல்றேனே என் கூட வந்துருன்ட்டு கேட்க மாட்டியா இங்க பாரு நீ பொழைக்கணும் பொழைக்காம இருக்கிறதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணும் எனக்கு ஒரு முத்தத்தை கொடுத்தா நீ பொழைக்கலாம் இல்லன்னா நீ செத்துருவ அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களுக்கு பேர பழி கிடையாம அவ கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க இதை எல்லாத்தையுமே பெல்ல இருந்து கிரண் பையன் பார்த்துட்டு அடச்சி நம்ம அம்மா இப்படி ஒரு பட்ட பொம்பளையா இவனால இவங்க கூட நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்கிறான் இதனால கோவப்பட்ட கிரண் என்ன பண்றாங்கன்னா டக்குனு குளோரியை பிடிச்சி ஒரு ஜன்னல் பக்கம் தள்ளுறாங்க அவளு வந்து பார்த்தா இந்த ஜன்னல்ல தொங்கிட்டு இருக்கா இது வரைக்குமே கிரண் கூட சேர்ந்து எப்படியாச்சும் வாணும்னு சொல்லி தான் ஆசைப்பட்டா ஆனா கிரண் கூட இப்ப வாழ முடியாது அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிட்டு இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கிறதோட நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலை புடைச்சிட்டு பொட்டுன்னு கீழே விடுறா அவ்வளவுதான் அவ மர்கை சாலா இறந்து போயிட்டா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் ஹஸ்பண்ட் கூட நிக்கிற மாதிரி காட்டி இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க இந்த மாதிரி படத்தை தொடர்ந்து பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்குறேன் அது வரைக்கும் டாடா பை